மக்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய சாம்ஷி. சோ எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா சென்னையில வேசற்பாடியில ஸ்ரீ அங்காளம்மர் மயான கோயில் தான் வந்திருக்கோம். யாரு மயான கோயிலுன்னா நம்ம உங்க அம்மாவுடைய மயான கோயில் தான். சோ அதுக்காக இருக்கும். இது இப்போ நம்ம வந்து 21ஆம் ஆண்டு வந்து எடுத்து வச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷம் வருஷம் வந்துட்டு கூட்டங்கள் சேர்ந்துகிட்டே தான் இருக்கு. பக்தர்கள் வந்து குறைஞ்ச பாடலாம் இல்லை. எப்பயும் போல அத்தம் பாட்டத்தோட 19-20 வகையான மேளங்களோட நாட்டுப்புற நடன கலைஞர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மா இந்த ஒரு நாள் வந்து காத்துட்டு இருக்க நாளாதான் இருக்கு. நானுமே எங்க போய் எங்க வந்தாலுமே சரி, கரெக்டா இந்த நாளுக்கு இங்க நான் வந்துருவேன். அது போலதான் வந்துட்டு இந்த வருஷமும் வந்திருக்கேன். இந்த வருஷமும் வந்துட்டு சிறப்பா நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. தையம் இன்னும் சிறப்பா நிறைய நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. எங்களுடைய ஸ்ரீ ராஜமாதங்கி அம்மன் கலைக்குழுவும் இதுல வந்து இடம்பெற்று இருக்கு. எல்லாருமே வாங்க. இந்த வருஷம் பார்த்து கிடைக்காட்டியும் அடுத்த வருஷம் வாங்க. அப்படி இல்லைனாலும் அம்மனோட இடத்துல வந்துட்டு எம்கேபி நகர்ல பாருங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாருமே நல்லது நடக்கணும்னு சொல்லி நம்ம எவ்வளவு பண்றோம். அதை சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவோம். ஏன்னா இது வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லாம எங்களோட துணை சமுதாயம் மட்டும் இல்லாம ஊர் மக்கள் வந்து எல்லாமே செய்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்க. உங்களால முடிஞ்ச உதவிகளை வந்துட்டு மத்தவங்களுக்கு செய்யுங்க. அது உங்களுக்கு சின்னதா இருந்தாலும் பெருசா உதவும். அதுக்கான விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க அப்ப போட்ட ஒரு வாய் சாப்பாடு தான் இத்தனை பசங்க இத்தனை பேர் இத்தனை குழந்தைகளை உருவாக்கி இருக்கு. அதுல நானும் ஒரு பிள்ளைதான் இங்க இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. என் பேர் பிரியா. நான் ரஜினிமாவோட பொண்ணு. எங்களுக்கு வந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரன் கோவில் எம்கேபி நகர் பாரதி நகர் பிரிட்ஜு கீழே இருக்கு. எங்க கோவில் என்ன சிறப்பு அம்சம்னா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, மாங்கல்யம் கூடாதவங்களுக்கு, கணவன் மனைவி பிரச்சனை, இந்த ஏவல் பில்லி சூனியம், அது எல்லாமே அந்த அம்பாள் பித்திக்கில இருந்து எல்லாத்துக்கும் நிவர்த்தனை பண்ணி தராங்க. அதனால வருஷம் வருஷம் எங்களுக்கு இது 21ஆம் ஆண்டு மயான கொள்ளை எங்க அம்மாவுக்கு. அதனால எல்லாம் அந்த பூஜை பண்ணி நல்லா இது அவனுங்க எல்லாருமே வந்து நிராசம் போடுவாங்க. 5 நாள் அங்கதான் நல்லா சிறப்பா இருக்கும். 7 வகையான மாலங்கள் குழந்தைமை வந்து பெருமையிலிருந்து வயசானவங்க அந்த வேட்டுதல் நிறைவேற்ற எல்லாருமே இங்க வேஷம் போடுவாங்க. எங்க அம்மாவோட இதுதான் ஸ்பெஷல் அம்சம். அந்த உரு போட்டு அந்த உருவில வந்து குழந்தை இல்லாதவங்க, இந்த வருஷம் குழந்தை இல்லாதவங்க பாலாடைய தந்து கொடுப்பாங்க, முட்டை வாங்கி வைப்பாங்க, காய்கறிகள் போடுவாங்க. அடுத்த வருஷம் அவங்களுக்கு எல்லாமே நல்லா ஆயிட்டோன்னே அடுத்த வருஷம் அவங்க வந்து அதே மாதிரி அம்பாளுக்கு என்ன வேஷம் சொல்லி வேண்டிக்கிறாங்களோ அந்த வேஷம் போட்டுன்னு வருவாங்க. மாசி மாசத்துல நடக்கிறது எப்பவுமே மயான கொள்ளை சிவராத்திரி முடிஞ்சு மயான கொள்ளை கொடுத்து, அது மலையனூர்ல முடிஞ்சு 10 நாள் பொறுத்துதான் நம்ம கோவில்ல நடக்கும். அம்மாவோட கோவில்ல 10 நாள் பொறுத்து இந்த ஏனக்கா அம்மா வந்து எல்லாருக்கும் போய் எல்லா பேரும் செஞ்சுட்டு வருவாங்க. பொண்ணுங்க பேத்திங்க எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே முறை செஞ்சுட்டு வந்துட்டு 10 நாள் கழிச்சு அம்மா விடுவாங்க. காப்பு கட்டி, பால் குடம், அக்னி சட்டி, சலா காவடி எல்லாத்தையும் எடுத்துட்டு வர நேரத்துல மதுரை ஒரு முடி கட்டி கத்தி மரம் ஏறுறது. கத்தி மரம் ஏறுவாரு 16 வருஷமா கத்தி மரம் ஏறாது. ஏறி அந்த கத்தி மரத்துக்கு என்ன விசேஷம்னா, அந்த மதுரை வீரன் கிட்ட அவரு பழம் கொடுப்பாரு. கத்தி மரம்ன்றது கழுகு மரம் சொல்லுவாங்க. அது ஏறி மேலே ஏறியும் உட்காந்து எல்லாரையும் மக்களையும் பார்த்துட்டு அவங்க யாருக்கு குழந்தை வர இல்லாதவங்க மடியேந்து கேட்பாங்க. மேல இருந்து ஐயா கனி கொடுப்பாரு. அதை கொடுத்துட்டு கீழே இறங்கி வந்து ஊஞ்சல் ஆடுவாங்க கத்தி மரத்திலேயே. அந்த கத்தியை வச்சு அது மேல ஏறி உட்காந்து ஐயா ஆடுவாரு. ஆடிக்கிட்டு அவரு சந்தோஷமா திருப்தி ஆகி வச்சுட்டு வர. அதை கத்தி மரம் ஏறுறவரு இவரு தான். பேர் சுரேஷ். ரஜினி அம்மா தம்பி. வெள்ளிக்கிழமை விசேஷமா இருக்கும். நல்ல காப்பு, ஜனங்களுக்கு என்ன வேண்டுதலையோ எல்லாமே அந்த கோயில்ல வந்து நடக்கும். சரிங்களா? 21 வருஷமா நடக்குது திருவிழா. சின்ன கோயில்ல இருந்து 21 வருஷமா பிரம்மாண்டமா நடக்குது. பெரிய பிரம்மாண்டமா. சரிங்களா? எல்லாம் வாங்க, வந்து அம்மனுடைய அருள் பெறுங்க. ரஜினி அம்மாவுடைய மசான கொள்ளைன்னா உலகம் அனைத்துக்கும் தெரியும். மயான கொள்ளைதான். எல்லாமே சிறப்பா நடக்கும். எல்லாம் சக்தி, எல்லாமே சூனியம் மந்திரம் எந்த இது இருந்தாலும் அங்க வந்தா எல்லாமே போயிடும். சரிங்களா? 16 வருஷம் முதல் நாள் காப்பு, வெள்ளிக்கிழமை காலையில காப்பு, சாயங்காலம் கத்தி மரம் பூஜை, கழுகு மரம் பூஜை, மறுநாள் கப்பரை கட்டுறது, அதுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மயான கொள்ளை 3 மணிக்கெல்லாம் நடக்கும். கோலாகலமா நடக்கும்.
எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கும். அந்த அம்மா நடத்தி தருவா எல்லாத்துக்குமே. நீங்க எந்த வேணாலும் வேண்டிக்கிங்க, அடுத்த வருஷம் நிறைவேறும். அடுத்த வருஷம் நீங்க வந்து அந்த அம்மா போலவே வேடையிட்டு மசாலா கொல்லைக்கு மயான கொல்லைக்கு வாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் மக்களுங்க அனைத்து பேரும் வாங்க, வந்தா அந்த அங்காளியோட அருளை பெறுங்க. உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லா கஷ்டமும் தீரும். மனசார வந்து அந்த அம்பாளுக்கிட்ட வேண்டுங்க, அந்த அம்மா பாருங்க, உங்க குறைகளை சொல்லுங்க. உங்க குறைக்க அடுத்த ஆண்டுக்குள்ள அம்மா உங்க குறை எல்லாமே நிறைவேற்றுவா. ஓம் சக்தி அங்காளம்மா. ஓம் சக்தி. ஆலயம் என்ன இருக்கிறோம்னா, சென்னையில அஞ்சலி அம்மா நடத்தக்கூடிய மயான பிள்ளை விசேஷத்துல இருக்கிறோம். இந்த 21 வருஷங்களாக ரஜினி அம்மான்றவங்க வந்து இந்த மயான பிள்ளை பூஜையை வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இந்த வியாசர்பாடியில பாத்தீங்கன்னாக்கா ரஜினி அம்மானாக்கா எல்லாருக்கும் தெரியும். அது போல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியவங்கள அவங்களுக்கு நல்ல விசேஷமா அவங்களுக்கு தெரியும். அது போல நமக்கு வந்து மலேசியால திருப்பதிமலையார் தேவஸ்தானத்திலும் நம்ம வருகை கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து இந்த வருடம் திருவிழாவுக்கு வந்து சிறப்பாக நடத்திருக்கிறாங்க. அதனால இந்த திருவிழாவுக்கு இந்த மயான ஒரு அன்பர்களுக்கு நடத்தக்கூடிய திருவிழா இது. இந்த திருவிழாவுக்கு வந்து கலந்து அவங்களுக்கு சிறப்பு சேரும். நம்மளுடைய திருவிழாவுக்கும் போன வருஷம் மிகுதி அம்மா அவங்க குடும்பத்தோட வந்து அவங்களுடைய திருவிழாவும் நடத்தி கொடுத்து அதுவே நல்ல விசேஷமான ஒரு இங்கு கொண்டு சிவபெருமானோட மிகரத்தை வாங்கி அந்த ஆசீர்வாதத்தோட இருக்கிறாங்க. அதுக்குள்ள நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஜெய்சங்கர் அதாவது வணக்கம். நானும் ரஜினி அம்மா. எல்லாருமே நல்லா இருக்கணும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துல. நான் இதை பத்தி பேச மயத்தை பத்தி தான் பேச போறேன். அங்காள பரமேஸ்வரிய பத்தி தான். அம்மா வந்து நம்மளவங்க ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. அம்மா வந்து கலியுக தெய்வம், வேண்டவே கொடுப்பாங்க. புரியுதுங்க. மற்ற தெய்வங்கள்லாம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு தைரியட்டு பிராமணர் விட்டு பொண்ணு. ஆனா நம்ம அம்மா அங்காள சொல்ல மட்டும் பேய்க்கு தெரியுங்க. சுடுகாட்டுல எப்பயும் கொடை எறிகிறதோட அம்மாவுக்கு கோயிலே மேல்மலையில சுடுகாட்டை சுத்திதான் அம்மாவுக்கு கோயில். அந்த சுடுகாட்டு இடங்கள் தான் கோயில் இருக்கா. வேண்டுமே கொடுப்பேன். எந்த கலியுக தெய்வம் அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரிக்கு மயான கொண்ட விசேஷங்கள் என்னன்னு சொல்றேன். அம்மா வந்து ஆதிமோ அந்தமோ நடந்து வரும்போது, அம்மா ஆதிம சக்தியா நடந்து வரும்போது எதிர்ல வர்றது நம்மளுடைய கணவர் சிவபெருமன் தான் நினைச்சு பிரம்ம தலைவணிட்டாங்க. அப்ப நிமித்து போகும்போது பிரம்மன் இது நடந்த கதையை போயிட்டு சிவபெருமன் கிட்ட அம்மா பார்வதி தேவி சொல்றாங்க, இந்த மாதிரி நான் தலைவணங்க. அவர் வேகமா நந்தி மேல ஏறி வந்துட்டு பிரம்மனுடைய ஒரு சரத்தை கிள்ளி எடுத்துட்டாரு. ஒரு சிறப்பு கிள்ளி எடுத்தாங்க. அந்த பிரம்மதோஷம் என்ன பண்ணிச்சு, சிவபெருமனை வந்து ஏறிச்சு. சிவபெருமனுக்கு ஏறினோடனே தன் கணவர் வந்துட்டு தன்னை மறந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பிரம்மதோஷத்துக்கும் காசி அமைப்பு போய்க்குள்ள பட்டல போட்டுட்டே இருக்காங்க. அந்த கபாலம் வந்து துணிட்டே இருக்குது. அப்போ அம்மாவோட அண்ணன் யாரு, பெருமாள் நேர போடுறாங்க. அண்ணா என்னுடைய கணவர் இந்த மாதிரி வித்து பிடிச்சு இருக்கிறாரு, அவருக்கு என்னென்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது அண்ணா வந்து தலைமைக்கு வருகிறாரு. எல்லா ஊரும் போயிட்டு வரும்போது உங்க கணவர் வருவாரு. வரும்போது 5 மலைய செஞ்சி மலையில 5 மலைய 3 மலையை விரும்பியாக்கி அந்த கபாலத்துல சாப்பாடா போட்டு மிச்சம் 2 விரும்பிய அதை கீழே இறச்சி விடு. அந்த கபாலம் போய் அதை பொறுக்கி தின்ட்டு வரதாலும் அவரை அகில் வீட்டுல குளிப்பாட்டி பிரம்மதோஷம் தூங்குறோம் அப்படின்னு சொல்றேன். சிவபெருமான் அதே மாதிரி வராரு. முழுகிட்டே வந்து பிச்சை பண்ணி பிச்சை எடுக்கிறாரு. தன் கணவரை பார்த்தோன்னே அம்மா அண்ணா பரமேஸ்வரி தன் கணவருக்கு அந்த நிலைமைன்னு சொல்லி உடனே அண்ணன் சொன்ன மாதிரி 3 மலையை விரும்பி அந்த கபாலத்தை போறாங்க. எனக்கு விழுகுது. 3 பேர் 2 மலையை வந்து கீழே தெருக்கி விடுறாங்க. சொல்லி அதை பொறுக்க ஆரம்பிக்குது. அதாவது தன் கணவரை கொண்டு போயிட்டு பிரம்ம அக்னிகுலத்துல குளிப்பாட்டி கொண்டு போய் பிரம்மதோஷம் வருது. இந்த கபாலமாகப்பட்டது வேற வந்து சிவபெருமான் திருப்பி பிடிக்க வரும்போது அம்மா என்ன பண்ணாங்க, இடகுல தாங்கி பிடிச்சி கீழே போட்டு மிதிச்சு வானத்துக்கு பிடிக்கி நினைச்சாங்க அம்மா. அங்க ஆதிபராசக்தி. அப்படி ஒண்ணு பிரம்மனுடைய மனைவி கலைவாணி அவங்க வந்து நேரா வந்துட்டு சரஸ்வதி வந்து சபிக்கிறாங்க. என்னுடைய கணவரை வந்துட்டு நீ இந்த மாதிரி மண்டையோட போட்டு மிதிச்சிட்டியே, உன்னை நான் சபிக்கிறேன். மண்ணிறகும் மண்ணிறகும் நீ சூடணும், மண்டையோடு உங்க கருத்துல தொங்கணும், பச்சை மர பாலனைக்கு அதுல பாடத்தேர்வு ஏறி வரணும். நிறைய பேருக்கு தெரியாது, மலையூர் அங்காள பரமேஸ்வரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து
கொல்லத்தேரு. அதுக்கப்புறம் பாடத்தேர் வருவா அம்மா பச்சை மரத்தை சீச்சவரை கட்டி பாடத்தேர்ல வருவா. பெரியாளர்கள் நினைவு போடுவாங்க, பெரியவர்கள் நினைவு பேசுங்க. இதெல்லாம் கிடையாது, இதான் இல்லை. பாடத்தேர்ல மக்கள் எல்லாம் காப்பாற்றுவாங்க. வேலை பரமேஸ்வரி அவங்க சாவு விட்டதால மாசி ஒரு மாதத்துல கோயில் முட்டை கல்லாளி போய பிள்ளாளி அம்மா கருத்து சரகாரி அவங்க சதிச்சவனே அம்மா தன்னுடைய மறந்து வானத்துக்கு பூமிக்கு ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆட ஆரம்பிக்கிறது அண்ணன் பெருமாள் வரையும் இவளை விட்டா இதோட இந்த உலகத்தையும் அழிச்சிருவான்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 60 அடி கித்துக்களே 70 அடி நாயமா அம்மா இறக்கிறாங்க. அம்மா கருவறைக்கு முன்னாடி அன்னைக்கு உட்கார்ந்தோட அம்மா வேலை பரமேஸ்வரியா இந்த மக்களை காப்பாற்றுற மகராசி, எல்லா திருமணங்களுக்கும் தாய், இந்த உலகத்துக்கே தாய். அப்படிப்பட்ட அம்மா, அந்த அம்மா மாசி ஒரு மாதம் அந்த சித்துவடி ஆளுநரே அம்மா மயனுக்குள்ளைக்கு போவா. மயனுக்குள்ளைக்கு போகும்போது அந்த வேகம் பழத்தை எடுத்து சாப்பிடுவான். வெந்த பழம் மணி மேல வேகம் பழம் மாறு மேலம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி எடுத்து சாப்பிட்டு அவங்களுடைய ஆட்டோசம் கழிச்சுங்க. இதுதான் மயனர்களோட அம்சம். இதுதான் இப்ப நம்ம பண்ண போறோம். நீங்க வந்து பாருங்க. வணக்கம், என் பேர் பரமேஸ்வரி. நான் முருகனாவில் இருக்கேன். ரபினாமோட பெரிய பொண்ணு நானு. எங்க அம்மாவுடைய கோயில் திருவிழாவுக்கு வந்து மயான கொள்ளை, 21ஆம் ஆண்டு மயான கொள்ளை கோலாகலமா நடக்கும். எல்லா இடத்துல இருக்கிற எங்களுடைய இடத்துல நடக்கக்கூடிய திருவிழா இது. பிரம்மாண்டமான திருவிழா. இந்த வட சென்னையிலேயே நடத்த முடியாத அளவுக்கு எங்க அம்மா நடத்துவாங்க. சரிங்களா? இது 5 நாள் நடந்துட்டு இருக்கு. வியாழக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. வியாழக்கிழமை காலையில கணபதி ஹோமமும் டெம்பிளுக்கு கோபுரத்துல நடந்தது. இன்னைக்கு இரவு 21 வகையான மூலிகையாலும் அபிஷேகம் பண்ணி அம்பளை ஒரிஜினல் பண்ணாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில 251 பால்குடத்தோட அம்பளுக்கு அபிஷேகம் பண்ணாங்க. அன்னதானமும் நடந்தது. சரிங்களா? 100 மக்கள் இருந்தாங்க, பல கோடி மக்கள் இருந்தாங்க. ஒவ்வொரு நாளைக்கும் 1000 பேர் கணக்குல வந்து சாப்பாடு சாப்பிட்டு 3 வேளைக்கு அன்னதானம் பண்ணுவாங்க. காலையில சாப்பாடு சிக்கன் பண்ணுவாங்க, மத்தியானம் சாப்பாடு பண்ணுவாங்க, கிச்சன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 5 வருஷத்துலயும் 5 நாளைக்குமே பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு கடைசி நாள் திருவிழா நடக்குது. பார்த்துருக்கீங்க, இடத்துல எவ்வளவு மக்கள் வந்திருக்கிறாங்க, எவ்வளவு பசங்க வந்திருக்கிறாங்க. 700 வகையான மூலத்தனத்தோடு அம்மா இன்னைக்கு பெறப்பட போறாங்க. என்ன பெறப்பட போறாங்கன்னா மயான சூறைக்கு. இந்த மயான சூறை எங்க நடக்க போறதுன்னா பாரதி நகர், மகாகவி பாரதி நகர்ன்ற பிரிட்ஜு கீழே இருக்குது அந்த கோயில், அம்மா கோயில். அந்த நடப்போம். கண்டிப்பா எல்லாரும் வாங்க. 3:30 மணி 5 மணிக்கு முடிவடையும். அனைத்து மக்கள் வந்து அம்மாவுடைய சூரியனை கலந்து குழந்தை இல்லாத மக்களுக்கு, படிப்பு இருக்க பிள்ளைகளுக்கு, மங்கல்யம் இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே அம்மா வந்து அருள் தருவாங்க. நீங்க அதை வந்து தாராளமா எல்லாருடைய மனசையும் அந்த மலையோட பூண்டு எல்லாரும் யூசையும் நல்லா வாழ வச்சு கொடுக்கணும். நாங்க வீட்டுல தான் அதை செய்யறோம். நீங்க எல்லாருமே வந்து அம்மாவுடைய அருளை நாங்க வேண்டிக்கிறோம். சரிங்களா? வணக்கம், என் பேர் ஷானு. நான் இங்க பெரம்பூர்ல இருந்து வரேன். நான் வருஷம் வருவேன். எங்க அம்மாவோட ரஜினி அம்மா இருக்கா, அவங்களோட பொண்ணு நானு. வருஷம் இந்த கோயிலுக்கு கிராண்டா பண்ணுவாங்க. ஒரு வருஷம் ஒரு டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க. இந்த வருஷம் 700 மோளம் வச்சிருக்காங்க. நிறைய கரகாட்டம், நிறைய விஷயங்கள் நிறைய பண்றாங்க. இங்க இருந்து நடந்து போறது 2 hour 3 hour அவங்க கோயிலுக்கு போறது. ஏன்னா அவ்வளவு ஜனம், அவ்வளவு கூட்டம். வருஷம் ஜனம் கூடித்தான் இருக்குதே தவிர குறைஞ்ச பாடு கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி நம்ம இந்த கோயில் விஷயமா நல்லா பண்றாங்க, செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஜனங்க அவ்வளவு ஜனங்க ஓடி வந்து எல்லாருமே பார்ப்பாங்க. ஏன் நடத்துறாங்கன்னு கேட்டீங்களா? மயான பிள்ளை இரவுல நடக்கக்கூடியவங்க அவங்க வந்து மண்ணூறு போட்டு விடுவாங்க. அது மண்ணூறு பண்ணும் போது, அதாவது ஒரு ராஜா, வல்லாளகண்ட ராஜா இருக்கிறாரு. வல்லாளகண்ட ராஜாவை அதுக்காக மனைவி நிசாசினியும் ஒரு மனைவி அவ வந்து ஈஸ்வரனை பிள்ளையா வரம் கேட்ட வாங்கினவங்கள. ஈஸ்வரன் ஆகப்பட்டவர் வந்து ஒரு மனுஷால் வயிற்றுல பிள்ளை பிறக்க முடியாது, அது சாத்தியம் ஆகாது. என்னன்னா அந்த உருவத்துல பகவானாகப்பட்ட ஈஸ்வரன் ஆகப்பட்டவர் வெளியே வருது. அம்பாளுக்கு வந்து நம்மளோட கணவர் வந்து குழந்தை குடும்பத்தில் வந்து போகக்கூடாது அப்படின்றதுனால அம்மா நிசாசினி வேஷத்துல வந்தவள அவளை வந்து வாரி எடுத்துட்டு தான் அம்மா வந்து பேச்சு உருவத்துல வர்றாங்க. பேச்சு உருவத்துல எப்படி வருவாங்கன்னா கருப்பு ஆட்டு கட்டிட்டு இருப்பாங்க. வயசானவங்க மாதிரி கிளவி மாதிரி வருவாங்க. ஐயார பொண்ணு கிளவி ரூபம் கொண்டு வந்து கையில மனமும் பொதுவா கத்தியும் கையில எடுத்துக்கிட்டு வந்து அந்த நிசாசினின்றவன் மல்லாளகண்ட மனைவி இருக்காங்க பாருங்க, அவங்க திருப்பிட்டு இருக்கும் போது
அவங்களுடைய கர்ப்பத்தை கிழிச்சு அந்த குழந்தைய கையால ஏந்திருக்காங்க. இந்த மரத்துல போட்டு பிண்டமா எடுத்துட்டு அது எடுக்கும்போது அம்மா ஒரு உருவத்தை எடுப்பாங்க. இந்த உருவமாகப்பட்டதுதான் பேர் சொல்ல முடியாது இருச்சு என்ற வேஷமாகப்பட்ட அம்மா வந்து கோரமான உருவத்துல கருப்பு உருவத்துல காட்சி கொடுத்த வெள்ளத்துல இருக்கும். இந்த குடலை கிழிச்சு வாயில போட்டுக்கிட்டு இந்த பிண்டத்தை கையில எடுத்துட்டு ஆகாயத்துக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆடக்கூடிய வீட்டிலும் இந்த இரவு நேரத்துல பண்ணுறாங்க. அந்த மயானத்துல உருவம் போட்டு அந்த பொருளை எடுத்து பாருங்க. அதுதான் இரவு பூஜை. நம்மளுடைய பூஜை இரவு பூஜை கிடையாது. நம்மளுடைய பூஜையாகப்பட்டது காய் பல்வன்றது. காயால உருவங்களை செஞ்சு இந்த காயாகப்பட்டதுல விளையக்கூடிய பொருட்கள் எல்லாமே மண்ணில என்னென்ன விளையும் அதே மாதிரி காய்க்கு காய்ச்சது அவங்களுக்கு விட்ட சாபம் பாருங்க. காய் காய்ச்சி பூ பூத்து உதிரக்கூடியது கூட உன்னுடைய கொள்ளையில நீ வாரி எடுத்துட்ட அப்படின்னா பிஞ்சா இருந்தாலும் சரி இழுத்ததா இருந்தாலும் மனுஷாலு கூட அது உதர்ந்தது. புரியுதுங்களா? ஒரு கருவாகப்பட்ட உருவாகுது பிஞ்சு. இந்த பிஞ்சியே நீ வாரி கொள்ள விடுவ அப்படின்ற ஒரு சாபத்தாலதான் அம்மா போட்டு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? தேனக்கல்ல நாளில பழைய நூறாளுக்கு தேர் செய்யும் போது நாங்களே இந்த பூஜை பண்ணுறோம். அவங்களுக்கு என்ன பண்ண முடியாமோ நடத்துற மாதிரி பிரமாண்டமா அன்னைக்கு நாங்க செய்ய மாட்டோம். நம்ம கையால அவருக்கு அன்னைக்கு ஆதாரம் கொடுக்கணுன்றதால அன்னைக்கு ஆதாரத்தை நாங்க கொடுத்துருவோம். அதை கழிஞ்சு எங்கள் மாதிரி முக்கியம் எல்லாருமே பண்ணுவாங்க. எங்க முன்னாடி இருக்கிற திருநங்கைங்க அம்மாவோட பொண்ணுங்க எல்லாருமே நடுநாடு வந்து தின்றாங்க. அவங்க எல்லாருக்குமே அம்மா போய் மொழிமுறை செய்யணும், எங்கேயுமே செய்யணும். அதனால அவங்களோட இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க திருப்பத்தி முறையில எப்பவுமே இந்த எங்களோட இது எப்பவுமே அம்மாவோட தேர் முடிஞ்சுதான் நாங்க திருவிழா செய்யறது. அதுதான் இங்க நான் பேர் வந்து கார்த்திக். இது மாதிரி நான் 12வது படிக்கிறேன். நான் வந்து உடம்பு சரியாம இருந்தேன். அதனால ரஜினி அம்மான்னு வியாசர்பாடின்னு கேள்விப்பட்டோம். அதுக்கப்புறம் இங்க வந்தோம். இங்க வந்தோடனே எனக்கு அவங்கதான் உடம்ப எல்லாம் சரி பண்ணாங்க. சரி பண்ணோடனே இப்ப எனக்கு நல்லா இருக்கு. 1 மாசமா நல்லா இருக்கு. 1 மாசம் முன்னாடி வந்திருந்தேன். இப்ப நான் ஸ்கூலுக்கு என் பேர் ராகேஷ் குமார். இந்த காளி வேஷம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 16 வருஷமா இந்த மாதிரி வேஷம் போட்டு அலுவலக நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்கோம். காளி மட்டும் கிடையாது, அம்மன், கருப்பு சாமி, அது மாதிரி வேதப்பட்ட வேஷங்கள் தெய்வீக நிகழ்ச்சி வந்து நிறையவே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எங்க வந்திருக்கோம்னா வேசர்பாடியில் இருக்கிற ரஜினி அம்மாள் கோவிலுக்கு மயான கொள்ள திருவிழாக்காக வந்திருக்கோம். ரஜினி அம்மாள் அவங்க வந்து எங்களுக்கு கடந்த இது ஒரு 3வது வருஷமா 4வது வருஷமா இந்த கோவிலுக்கு வந்து பண்றேன். அவங்க மூலியமா நிறைய கலைஞர்களுக்கு வந்து ஒரு நாள் கூலி மாதிரி எங்களுக்கு கிடைக்குது. ஒரு அம்மனுக்காக நாங்க வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது